நேற்று பார்க்கும்போது வாழை மரத்தில் 2 பூ இருந்தது. இந்த மரத்தில் ஒன்று, அந்த மரத்தில் ஒன்று. பொழுது விடியத்துக்குள்ள பார்த்தா காணும். யார் தான் அர்த்தம் பண்ணாங்கன்னு தெரியலையா. முதல்ல மரத்தை சுற்றி வேலி போட்டு வைக்கணும், இல்லைன்னா மரத்தை கூட அப்படியே தூக்கி போயிடுவாங்க வேரோட. நிறைய வாழைக்கண் போட்டுருது. எடுத்து நட்டு வச்சுன்னா ஒரு தோட்டமே உருவாக்கலாம் போல இருக்க. மொத்தமாக கற்பூர வாழை தான். வாழைப்பூ காணும்னு சொன்னா மானாவரியா பேசுவாள். என்னத்தை சொல்லி சமாளிக்கிறது. வாழைப்பூ அர்த்தம் போய் கூட்டு வச்சு கொடுக்க சொல்லலான்னு பார்த்தா உடம்புக்கு நல்லதுன்னு வாழைப்பூ காணும், ஒன்றுத்தையும் காணும். அது ஒன்றும் இல்லையே, 2 வாழைப்பூ இருந்தது மரத்தில். சரி, அதை பிரச்சனை வந்து ஒன்றை கொடுத்து கூட்டு செஞ்சு கொடுக்க சொல்லலான்னு பார்த்தேன். உடம்புக்கு ரொம்ப நல்லதில்ல, வயிற்று பண்ணிக்கலாம் நல்லதில்ல, அதனால செய்ய சொல்லலாம் சொல்லிட்டு அர்த்தம் போலான்னு வந்தேன். பார்த்தா ஒரு பூவை கூட காணும். யாரும் அர்த்தம் போயிட்டுருக்காங்க. அதுக்கு தான் முதல்ல வேலி போடணும். அதை பார்த்துருக்கேன் எப்படி வேலி போடலான்னு. அதான் எனக்கும் தெரியல, அவ்வளோ தைரியமா வந்து அர்த்தம் போயிருக்காங்க. அதுவும் மீனாவா கொக்கா, மீனா வீட்டு மரத்துலயே வந்து அர்த்தம் போற தைரியம் இந்த ஊர்ல யாருக்கு இருக்குது சொல்லு. இந்த ஊருக்குள்ள அப்படி யாருக்கு தைரியம் வந்துடும்? அவ்வளோ தைரியமா யாரும் இந்த ஊருக்குள்ள புதுசாக வந்துட்டு இருக்காங்க போல இருக்க. காரணமே தான் பூவை. என்னடி வில்லி மாதிரி சிரிக்கிற? நான் தான் நேற்று சாயங்காலமே வந்து பூவில் அர்த்தி வச்சுட்டேனே, அப்புறம் எப்படி மரத்துல இருக்கும்? அப்படியா? நீ தான் அர்த்தியா? எனக்கு தெரியவே தெரியாதுல்ல. அதை வேற யாரும் அர்த்தம் போயிட்டாங்கன்னு நினைச்சேன். ஒரு பூவை வந்து கூட்டு செஞ்சுட்டு ஒரு பூவை வந்து வடை செஞ்சிடறேன். சரி வாங்க, காப்பி போட்டு வச்சிருக்கேன், சூடா ஆத்துக்குள்ள குடிங்க. ஸ்கூலுக்கு வர டைம் ஆச்சுக்கா. ஆமா, சீக்கிரம் முடிஞ்சிடும் பார்த்தா லேட் ஆகி போச்சு. ஏக்கா எங்க போயிட்டு வரீங்களா? ஏடி நீ ஏடி வரவே இல்ல? எங்க வரவே இல்ல? ஒருவேளை பெரிய பொண்ணு மீனாக்கு சொல்லாம விட்டுட்டாலோ? சச்சா, அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டா, இவன் மறந்துட்டு இருப்பா. ஏடி மீனா, இன்னைக்கு வந்து பெரிய பொண்ணு நாத்துக்கு கல்யாணத்துக்கு பந்தக்கால் நடத்துக்காக உன்னை பெரிய பொண்ணு கூப்பிட்டாரா இல்லையா? ஆமாக்கா சொன்னா 4:30 மணிக்கெல்லாம் சொன்னா காலையில. நான் மறந்தே போயிட்டேனே. ஆமா, 4:30 மணிக்கு நல்லா கொராட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தா. எப்படி 4:30 மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சுட்டு வருவா பாரு. உங்களை யாருன்னா இப்ப எதுனா கேட்டாங்களா? இல்லம்மா, 4:30 மணிக்கு நடுராத்திரி ஆச்சு, எப்படி எழுந்து குளிச்சுட்டு போவேன், அதான் சொன்னேன். நீங்க உங்க வாயை பொத்திக்கிட்டே நில்லுங்க. சிரிக்காதடி, கும்பலடி. ஏக்கா நம்ம ஊர் ஆளுங்க எல்லாருமே வந்திருந்தாங்களா? அவன் நிறைய பேருக்குலாம் சொல்ல, நம்ம ஒரு 5-6 பேருக்கு தான் சொல்லியிருக்கா. அதில் நீ வரல, மற்றவங்க எல்லாரும் வந்தாங்க. அவங்க மாமியார் எனக்கு ரொம்ப பழக்கம்க்கா. நான் வரலன்னு ரொம்ப கொச்சிப்பாங்க. இப்போ அவங்கள போய் நான் சமாதானப்படுத்தணும். நைட்டு தூங்கும்போது ஞாபகம் இருக்கா, காலை 4:30 மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சுட்டு ஒரு 5 மணிக்காவது நாங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலாரம் வைக்க மறந்துட்டேன். அந்த ஃபோனில் வச்சு அலாரம் தான் அடிச்சு ஃபோனே சுவிச் ஆஃப் ஆகிப்போச்சு. இவ காலில் தான் விடல, அலாரம் வைக்க மறந்துட்டலாம். என்னெல்லாம் சொல்கிறாப்ப. அப்படியா? சரி விடு, நலங்கு வைக்கிறதுக்கு கூடுவாள், அதுக்காது வா. சாயங்காலம் தானே கவைப்பா? ஆமாம் சாயங்காலம் தான். அப்போ மறக்காமல் வந்துடுவேன். டிஃபன்லாம் அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டீங்களா? ஆமாம், காலையில் 6 மணிக்கு பிரியாணி போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு காப்பி சுட வச்சிருக்க பாருங்க, அதை போய் குடிங்க. பொம்பளைங்க பேசும்போது நின்று நிற்பீங்க கூட. சரி, சீக்கிரம் வந்து சேரு. இட்லி ஊற்றுவா, தோசை ஊற்றுவா? எங்க தயவு செஞ்சு போயிடுங்க, கோவம் எடுத்தாதீங்க. எல்லாரும் எதுக்குன்னே கேட்டுங்க மானத்தை வாங்கறதுக்குன்னு. போங்க வரேன், போங்க. அக்கா நம்ம வீட்டுக்கு மேலே இருக்கும் போல இருக்கு. ஆமா. சரி, கொஞ்சம் சீக்கிரமா வந்துருந்தேன். வரேன், முதல்ல இங்கிருந்து போங்க. நம்ம தோசை ஊற்றுனா இட்லி ஊற்றுதானே கேட்பா, இட்லி ஊற்றுனா தோசை ஊற்றுதானே கேட்பா. அந்த சந்தேகத்துக்கு தான் ஒரு வாட்டி கேட்டிங்கன்னா அதுக்கு என்ன மரம் வைக்கிறப்ப எல்லா வீட்லையும் எல்லாமே வேலை செய்ய தான் செய்கிறாங்க. நான் மட்டும் தான் நம்ம புதுசாக அதிசயமாக வேலை செய்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கேன். எங்க சாம்பார் வைக்கிறது கொஞ்சம் காய அரைச்சு வைங்க, வரேன். கத்திரிக்காய் முழுக்க தானே? ஆமா, அப்படியே 2 மாங்காய் வறுத்து வைங்க. சரிம்மா. எங்க அப்படியே கொஞ்சம் அரிசி கழுவி போட்டுடுங்க உடையில. நான் பார்த்துக்கிறேன், நீ பொறுமையாக பேசிட்டு வா. மொத்த சமையல் உங்க வீட்டுக்காரர் செய்யறாரு போல இருக்க. எங்க வீட்டுக்காரங்க காப்பி போட்டு சொன்னாலே முக்கால் அழுவாரு. சக்கரை இருக்காது, ஒன்றும் இருக்காது, அப்படி மீறி போட்டு கொடுத்தாலும். உங்க வீட்டுக்காரர் பரவாயில்ல, என் வீட்டுக்கார சுத்தம் வைக்க சொன்னா கூட தெரியாது செய்வாரு. அப்புறங்க சாயங்காலம் 4 மணிக்கு நடங்க. ஆமா, அதுக்காவது மறக்காம வந்துரு. எங்க கோமதி கதை காணோம்? அங்க பெரிய பொண்ணு வீட்டில் தான் இருக்காங்க. இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு பசங்க ஸ்கூல் காட்டணும், டைம் ஆச்சு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் வந்துட்டோம். கீதா ராணி கூட அங்கே தான் இருக்காங்க. அவளுங்க டிஃபன் சாப்பிட்டு மத்தியானத்துக்கு சாப்பாடு சாப்பிட்டு நைட்டுக்கு டிஃபன் முடிச்சுன்னு தானே வருவாளுங்க. ஒரு இடத்துக்கு போனால் எல்லா வேலையும் முடிச்சு தானே வருவாளுங்க. எப்படி இப்போ வருவாங்க? ஆமா, சரியா சொன்னேன். அவங்க வீட்டில் அவங்க மாமியார் இருக்காங்க வேலை செய்யறதுக்கு, பசங்க ஸ்கூல் அனுப்புறதுக்கு. அவங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லைன்னு ஹையாக சுற்றி இருக்காங்க. நமக்கு அப்படியே மாமியார் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஐயோ, மாமியார் என்ன ஒன்றும் இல்லையா? ஏக்கா உங்க மாமியார் இருந்தாங்களா? மண்டியை போட்டாங்களா? மண்டியும் போல கொண்டையும் போல. அதை என் நாத்தனா கிட்ட போய் உட்காந்துருக்குது. எங்க இருக்குது? ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டாக்கா, போய் சேர்ந்துட்டாங்களா? நான் அதெல்லாம் நல்ல சின்ன பொண்ணு மாதிரி தான் சுற்றி இருக்குது. அதெல்லாம் இப்போ போய் சேராது, 20 வருஷம் ஆகும். அந்த காலத்து சாப்பாடுலக்கா அப்படிதான் இருப்பாங்க. ஆமா, இந்த காலத்து சாப்பாடு சாப்பிடாத சுகரு பிபி அது இதுன்னு இல்லாத நோயெல்லாம் வந்து போகுது. அந்த காலத்து சாப்பாடு சாப்பிட்றது கண்ணாடி கிடையாது, ஒன்றும் கிடையாது. நல்லா கல் மாதிரி சுற்றின்னு வருதுங்க. அவங்க நம்மள மாதிரி 3 வேலையும் அரிசி சோறு வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க சோறு வடிக்கிறதே வாரத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை தரத்தில் ஒரு வேலையோ அப்படிதான் நல்லா வெயிலில் பாடுபட்டு உழைச்சாங்க. அவங்க களி கூழ் அப்படிதான் சாப்பிட்டாங்க. நம்ம இட்லியும் தோசையுமா சாப்பிட்டுருக்காங்க தானம்மா. அதனால தான் அவங்களுக்கு பிபி வரல, சுகரும் வரல. அப்புறம் வந்து இந்த கேப்பை களி அது இதுன்னு சாப்பிட்டு கண்ணு நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கிறாங்க. ஆமாண்டி, சரியா சொன்னேன். எங்க கூழுகெல்லாம் வருஷத்தோட வருஷம் அந்த ஆடி மாதம் கோயிலில் கூழ் ஊற்றினா சரி, அப்போ வாங்கி குடிக்கிறதோட சரியா போகுது. எங்கள் வீட்டில் எங்கன்னா செய்ய முடியுதா? செஞ்சாலும் எங்கே சாப்பிடுதுங்க. ஏதோ தீவிரவாதியை பார்க்குற மாதிரியே பார்க்குங்க. நான் நல்லா குடிப்பேங்க. யாரா செஞ்சு கொடுத்தா குடிப்பியா? ஆமாக்கா, எனக்கு வீட்டில் செய்யணும் சோம்பேறித்தனமாக இருக்குது. எங்கள் அம்மா வீட்டிலலாம் தினமும் கூழ் களி அது இதுன்னு செஞ்சு தருவாங்க. அதுக்கு குழம்பு ஊற்றி சாப்பிட்டோன்னா அவ்வளோ அம்மதமாக இருக்கும். இல்லைன்னா களிக்கு வெள்ளம் தரு சாப்பிட சூப்பராக இருக்கும். இங்கே செய்யவும் முடிய மாட்டேங்குது. செஞ்சோம் நான் மட்டும் சாப்பிட எங்கள் மாமியார் கொஞ்சம் சாப்பிட்டோம். அதுக்கு வயசாகி போச்சு, அது நிறைய சாப்பிட மாட்டேங்குது. என் வீட்டுக்காருக்கு குட்டம் சாப்பிட குடிப்பாரு. நான் தான் சோம்பேறித்தனம் பண்ணி செய்ய மாட்டேங்கிறேன். சரி, அரைச்சி வச்சிங்கன்னா செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சோம்பேறிங்களா? இந்த காலத்து சோம்பேறிங்களா தான் இருக்குதுங்க.
சரி பசங்க ஸ்கூல் டைம் ஆகுது கிளம்புறேன்டி. சரிக்கா. என்ன நேற்று சாயங்காலம் உங்க வீட்டில் வந்தா ஆளே இல்லடி, எங்கே போயிட்ட? நான் எங்கே போயிருப்பேன்? அந்த மஞ்சு வீடு என்ன போயிட்டு வந்தேன். அப்போ அந்த டைமில் தான் வந்தீங்களா? என்ன விஷயம்? ஏன்னா நீ இன்னும் நாள் வேலை இருக்குதா இல்லையா? இதெல்லாம் ஃபோன் பண்ணி எதுவும் சொல்ல மாட்டேங்கிற. அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ண நீ எடுக்கலன்னு கத்துற. வேலை இருக்குதா இல்லையா? இல்லைக்கா, ஒரு வாரத்துக்கு லீவ் விட்டுருக்காங்க. நல்லா தான் போச்சு. கல்யாண வேலை முடிஞ்சுட்டு அதுக்கப்புறமா போகலாம். ஆமாம் அதுவும் சரிதான், ஒரு வாரத்துக்கு லீவ் விட்டாங்களா? சரி நம்ம வீட்டை வேலையை ஆரம்பிச்சிடலாம் என்ன? சரிக்கா. என்னதுக்கா ஊருக்கா? இப்போ அதுக்கிட்டே இப்போ எதுவுமே சொல்லாத கும்பிடு. சரி அது ஒன்றும் இல்லடி, 2 மாங்காய் இருந்தது, ஊருக்கா போட்டு சாப்பிடலாம் சொல்லிட்டு கேட்டேன். ஏன் உனக்கு மாங்காய் ஊருக்கா போட தெரியாதா? அது கிட்ட போய் கேட்டுனக்கா. நான் வேறு மாதிரி போடுவேன், அவங்க வீட்டில் வந்து வேறு மாதிரி போடுவாங்களா? அதான் அவங்க வீட்டில் எப்படி போடுவாங்க அந்த மாதிரி எனக்கு போட்டு காட்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். மாங்காய் ஊருக்கா என்ன ஒன்று நல்லா சீவிட்டு மிளகாத்தூள்லாம் போட்டு தாளிச்சுட்டுனா முடிஞ்சு போச்சு ஊருக்கா. இல்லைன்னா வந்து மாங்காய் நல்லா பத்தி அறுத்து உப்புல போட்டு குலுக்கி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சா அது ஒரு ஊருக்கா. இந்த 2 ஊருக்கா தானே இருக்குது மாங்காய் இருக்கல. இந்த பெரிய கம்பா சுற்றுற மாதிரி பேசுறீங்க, ரகசியம் மாதிரி வாயிலே எப்படி வட சொல்ற பார்த்தீங்களா? உனக்கு தெரியுமா ஊருக்கா போகிறதுக்கு? அதெல்லாம் அசால்ட் எனக்கு. சரி உங்கள் வீட்டில் மாங்காய் ஊருக்கா போட்டு சாப்பிடுவேன். நாங்கள் கிளம்ப டைம் ஆகுது வாங்கிக்கலாம். யமினா உங்கள் வீட்டு வேலை எல்லாம் மொத்தத்தையும் சமையல் வேலை எல்லாமே உங்கள் வீட்டுக்கு அதை செய்வாரா? சரி இல்லைக்கா, நான் தான் செய்வேன். உங்ககிட்ட பேசினேன்ல, அதனால தான் இப்போ எங்கள் வீட்டுக்கார கூட மாட்டா கொஞ்சம் காயத்து கொடுங்க அப்படின்னு சொன்னேன். இல்லைன்னா நான் தான் செய்வேன். எங்கள் வீட்டுக்காரெல்லாம் சமையல்கிட்டே விடவே மாட்டேன். பார்த்தேன் முழு பூசணிக்காக சோத்துல மறைச்சிட்டு போகுது. அந்த மனுஷனுக்கு இருக்குது இப்போ போய் கச்சேரி. இவர் வேலை செய்யறன்னு ஊர் ஃபுல்லாக தெரியணும் போகுது. காலையில் இட்லி வடை பொங்கல் பூரி எல்லாம் போட்டுருப்பாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டு மூக்க முட்டை நண்டு பெண்ணுக்குங்க. எப்படி பேசுதுங்க பார்த்தியா? நாங்கள் மட்டும் தான் வச்சுட்டு வந்தோம். செங்கம்மா நலங்குக்குவானே ஒரு வார்த்தை ஒரு குரல் கொடுக்கல. போகிறவங்க சேர்ந்து கொஞ்சம் தூங்கிட்டா வேலைக்கு அனுப்பிச்சிருக்காங்க பாருமா. அக்கம் பக்கத்து வீட்டு காட்சிங்க வரலன்னா வந்து வீட்டை வந்து கதவை தட்டி கூப்பிடணும், வரீங்களா இல்லையா, டைம் ஆகுது சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு அமுக்குமா வேலையை முடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆள் வரலன்னா பெரிய பொண்ணு 4 பேர் நறுக்குன்னு போய் கேட்டு வரலாமா? பசங்களை ஸ்கூல் விட்டு நேரம் அங்கே தான் போகணும். இது கேட்டு வந்தால் தான் வேலைக்கு ஆகும். இப்படியே விட்டுன்னு வச்சுக்கேன் வேலைக்கு ஆகாது. என்னம்மா சண்டை போடுறாங்க 2 பேரும்? ஐயோ சரியா தெரிய மாட்டேங்குது. முடி பிடிச்சி அடிச்சுக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இப்போதான் நல்லா தெரியுது. ராக்கம்மா தான் நல்ல கேள்வி கேட்குதா? அப்படித்தான் கேட்கணும். ஆமாம் அடங்கி வழங்காது அதெல்லாம். ஆமாம் மற்றவங்க கோழி திருடுறதே ஒரு வேலையாக வச்சுருக்குதுங்க இந்த ஊரில் இருக்குதுங்க. நான் கூட 2 கோழி வளர்த்தா ஆளே காணும். ஏன் அது முட்டை விடும், அதுக்கப்புறமா அது பெரிய நிறைய கோழி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சேன். ஒரு கோழியும் காணும். யார் தான் திருநாங்க வரைக்கும் எனக்கு தெரியல. ஆமாம் அப்படி தான் கேட்கணும் அதுங்களாம். உப்பு போட்டு திருதுங்களா இல்லை அப்படியே திருதுங்களான்னு அப்படி கேளுங்க. எனக்கு நம்ம சந்தேகமாக இருக்குது. நம்ம வீட்டு கோழி இந்த பொம்பளை திட்டி இருக்குமோ? இந்த மனுஷன் தின்னமலை ஏறி நின்று அப்படியே தான் பார்த்துருக்காரு. ஏங்க என் கோழியை தின்னல உனக்குலாம் வந்து ஜீரணமே ஆகாதுடி. ஜீரணம் நான் ஓம வாட்டர் குடிச்சுக்கிறேன். உன்னி பொண்ணு அதை பற்றி கவலைப்படத்தாவல. ஜீரணம் கவலைப்பட போகுது. அது எரும மாட்டு மாதிரி ஓம வாட்டர் குடிச்சு சுற்றி வரோம். ஏங்க ஒருத்தி யாங்கன்னு இன்ட்ரெஸ்டாக சண்டை பார்த்துனும் போது என்னடியா உங்களுக்கு நான் என்ன வேலை சொல்லி அனுப்பிச்சேன்? அரிசி கழுவி போடுங்க, காய் எல்லாம் அறுத்து வைங்கன்னு சொன்னேன். பக்கத்து வீட்டை எட்டி பார்த்து நிற்கிங்க. ஐயோ சூப்பர் சீனு மிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அது சூப்பர் சீனா? ஆமாண்டி 2 பேரும் சண்டை போட்டு பிறந்து இருக்காங்க. ராக்காயும் முக்காயும். ஐயோ யாருன்னா எப்படின்னா போறாங்க. பசங்க ஸ்கூல் டைம் ஆகுது, முதல்ல சாப்பாடு சமைக்கிற வேலையை பாருங்க போங்க. அப்புறமா பொறுமையாக 11 மணிக்குள்ள ஸ்கூல் எதுவுமே சாப்பாடு கொடுத்துக்கலாம். டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, இட்லி ஊற்றி வச்சுக்கலாம், சட்னி அரைக்கவா இல்லை சாம்பார் வைக்கவான்னு கேட்கலாம் சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். அதுக்குள்ள இங்கே வந்து ஒரு சூப்பர் சீன் நடந்துச்சு. இது மாதிரி எரிவா பார்க்கலாம். ஐயோ இவருக்கு வேற வேலை கிடையாது. யாருன்னா இப்படின்னா சண்டை போட்டு போறாங்க. வேலையை போய் பாருங்க. என்ன திடீர்னு இன்னைக்கு நல்ல வேலை ஆயிட்டு இருக்கா? நம்மளுக்கு முன்னாடி எகிரி குச்சி பாப்பா யார் வீட்டில் சண்டைன்னு நீ நல்ல மாதிரி பேசுறான். என்னதை யோசிக்கலைங்க? அப்போ உள்ள அடி பிடிக்கிற வாசடி தான் வச்சுட்டு வந்தீங்க. ஐயோ சாம்பாருக்கு பருப்பு போட்டு வந்தேன். ஓடுங்க போய் இறக்குங்க. அதை விட்டுட்டு ஊரு கதையை பார்த்து நிற்பீங்க. நல்ல சீனு மிஸ் பண்றோம். உங்களை கெட்டு போனாச்சுமா இவர்கிட்ட என்னதான் நடக்குது நம்ம பார்க்கலாம். ஐயோ முடிய பிடிச்சின்னு பரவாயில்ல 2 பேரும் தடக்கத்துக்கு யாருமே இல்லையே. இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேடி. நான் மட்டும் உன்னை சும்மா விடுவேன்னா நான் மண்டியில் இருக்க மொத்த முடிய பிடுங்காம விட மாட்டேன். இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்து கன்ஃபார்ம். எப்படி அதை எட்டி பார்த்துன்னு இருக்குது? ஐயோ நம்மள தான் கேட்குறாங்க. ஊர் 2 பட்டா யாருக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எட்டி பார்த்துன்னு இருக்கிறாங்க பாரு வீட்டுக்கு சந்தில இருந்து. நமக்கு தேவையாயிட்டு யார் சண்டை போட்டுன்னு போனால் நமக்கு என்ன வந்தது? எவன் வீட்டு சண்டை எட்டி பார்க்குறாளோ அவளுக்குலாம் முட்டை மந்திரம் வைக்க போகிறேன் பாரு. என்னுடைய முட்டை மந்திரமா? கோழி எடுத்துட்டு முட்டை மந்திரம் வச்சா பரவாயில்ல, வேடிக்கை பார்த்தவங்களுக்கு வைக்க பரவாயில்ல. சரி லூஸ் ஆகுது. என்னுடைய எவனை எப்படின்னா சண்டை போட்டுன்னு போங்க. என் வீட்டில் அப்படிதான் முருங்கைக்காவை காணும். 10 முருங்காய் 15 முருங்காய் என் மரத்தில் காய்ச்சிருந்தது. ஒரு முருங்காவே காணும். அதை எவன் அத்தனை பண்ணாலும் அங்கே போய் கேள்றி. நீ தான் விடுவிடா நான் கட்சிதில்லை நான் பூத்து சுற்றின்னு வரேன். நீ தான் அத்தனை போயிருப்பேன். இவ பார்த்தா நான் எல்லா வீட்டில் முருங்காத்தது. முருங்காவா? நம்ம வேணா சாம்பாருக்கு வைக்கிறதுக்கு வேணா நான் அவங்க வீட்டில் இருந்து அத்தனை வந்தோம். ஐயோ தெரிஞ்சிச்சு நான் அவ்வளோதானே. முத்திர ஸ்டேஜில் இருந்தது அதனால படிச்சுன்னு வந்தேன். ஐயோ தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் ஓடிடலாம் உள்ள. என்னடி ஏதோ முருங்காய் இருக்கான்னு சத்தம் கேட்குது. எங்க நீங்க வர சும்மா இருங்க. ஏண்டி என்னடி ஆச்சு? சாம்பார் வச்சிட்டீங்களா? கத்திரிக்காய் முருங்காய் போட்டு சாம்பார் கொச்சின்னு இருக்குடியே. அந்த முருங்காய் எங்கேருந்து வந்தது? தெரியலையா? நீ தான் எங்கே வாங்கி வச்சு போல இருக்கு. ஏன் என்னாச்சு? அந்த முருங்காக்கு தான் இப்போ சண்டே நடந்துன்னு இருக்கு. ஏன் நம்ம வீட்டில் முருங்கை போட்டு சாம்பார் வச்சாங்க சண்டை நடக்குது? எங்க அந்த முருங்காய் ராக்காய் வீட்டில் இருந்து அர்த்தம் வந்தேன் நானே. ஓ எதுக்கு இந்த வேலை? எங்க போகும்போது வரும்போது பார்த்துன்னு போயிட்டு வந்துருந்தேன்.
முருங்கைக்காய் முத்துற ஸ்டேஜ் வந்துச்சு, அதுவும் அறக்கிற மாதிரி தெரியல. சரி நம்மளுக்கு அது குழம்புக்கு ஆகட்டும் சொல்லிட்டு அத்தனை வந்து அது வீட்டு முருங்கைக்காய் நல்லா வாசனையாக இருக்குமா, அதனால தான் 2 மட்டும் அத்தனை வந்தேன். அதுக்கு அவ்வளோ பேசின்னு இருக்குது. ஏடியா 10 ரூபாய் கொடுத்தா கடையில் முருங்கை தரப்பாங்க, உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? கடையில் போய் பார்த்தா காஞ்சி பழம் முருங்கை தான் இருக்குது. அது ஒரு மெல்லிசா இருக்குது. அந்த முருங்கை போய் 10 ரூபாய் ஒன்று அதை வாங்கி வந்து சாம்பார் வச்சா வாசனை வராது, ஒன்றும் வராது. ஓ ராக்கா இவனை கூப்பிட்றாரு, சாம்பார் நல்லா வாசனையாக இருந்தது முருங்கை சாம்பார் அப்படி சொல்லிட்டு போ. ஏங்க நீங்க வேற வாயை வச்சு சும்மா இருங்க. உன்னை மற்றவங்க வீட்டு பொருள்லாம் தொடக்கூடாது இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா இல்லையா? எதுக்கு முருங்கை அவங்க வீட்டு நடத்த வந்தேன்? நீ அங்கேருந்து அத்தனை அந்த முருங்கை தொழில் நான் தொட்டு கூட இருக்க மாட்டேன், சாம்பார் கூட வச்சுக்க மாட்டேன். ஒரு கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சிருப்பேன். ஆனால் அச்சு போனது போச்சு. கும்பல இருங்க, கத்தாதீங்க, காதில் கேட்க போகுது. இது நானே போய் சொல்லிட்டு வரேன். ஏங்க சும்மா இருங்க. இதுவே கடைசி இருக்கட்டும். இன்னொரு வாட்டி யார் வீட்டில் நீ எதனா அத்தனை வந்த அவ்வளோதான், நீ நானே சொல்லி கொடுத்துருவேன். சரிங்க இனிமே எங்க இருந்தா அத்தனை வர மாட்டாங்க. சரி சாம்பார் கொதிக்கு போய் பாரு. என்ன போய் பாரு போய். சும்மா நல்லா மாட்டிருக்கான். இன்னைக்கு நல்ல வேலை வாங்கிட வேண்டியதான் அவளை. கொழுப்பு பத்தி இந்த மனுஷனுக்கு. இப்போ நீங்க எங்க போறீங்க? நீ அத்தனை வந்த முருங்கைக்கு உண்டியில் திரும்பி காசு போடலான்னு போற கோயிலுக்கு. நீ என்ன லூசாங்க? ஆமாடி நான் லூசு தாண்டி. உன்னை கல்யாணம் பண்ணிங்கன்னா நான் லூசு தான். இந்த ராக்காய கிட்ட வந்து காசு கொடுத்தா கூட பரவாயில்ல, அது வீட்டு முருங்கை அத்தனை வந்து அதுகிட்ட கொடுத்தா கூட பரவாயில்ல. இப்போ கோயில் எதுக்கு போய் உண்டியில் போய் காசு போறதுக்கு போறீங்க? ராக்கா கிட்ட போய் காசு கொடுத்தா அதை வாங்கிக்கோ. கூட சேர்த்து இவ்வளோ வண்ட வண்டியை திட்டம் வாங்கிக்கிறியாதியா? ஐயோ வேணாங்க. அதான் பாவத்தை திரும்ப ஏன் கோயில் உண்டியில் கழிச்சிட்டு வரலான்னு போறேன். போ சாம்பார் போய் என்ன போய் பாரு. இந்த மாதிரி புருஷனை வச்சு என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. அவன் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற பணமே நிற்க மாட்டேது. இந்த மாதிரி மற்றவங்க பொருளுக்கு எதுக்கு ஆசைப்படுறது? கடவுள் நம்மளுக்கு அடக்கிறபடி அடக்கப்படுறாரு. ஏன் இந்த மாதிரி இருக்கான்னு தெரியவா? இந்த மனுஷன் ஒரு கூறு கட்ட மனுஷன். அங்கங்க புருஷனுங்க எப்படி இருக்காங்க. நம்மளுக்கு வந்து சேர்ந்துருக்குது பேர். கோயிலுக்கு போயிட்டு பாவத்தை கழிக்க போதான். இன்னைக்கு 2ல 1 தெரிஞ்ச வேண்டியிருக்க. ஐயோ இது வேணும் சண்டையை முடிக்கலையா? கோயில போய் காசை வெட்டி போட்டு உனக்கு நான் வேலையை முடிக்கணும் பாரு. நான் உனக்கு முன்னாடி போய் கோயில காசை வெட்டி போடுற பாரு. இனிமே என் வீட்டு பொருளை நீ தொடுவியான்னு பாரு. மீறி அப்படியே என் வீட்டு பொருளை நீ தொட்டன்னு வச்சுக்கேன், உன் கைக்கு என்ன வந்து மட்டும் பாரு. ஆமா பெரிய இவை சாப்பிட விட்டு அப்படின்னு வந்துடும். நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. ஐயோ கைக்கு எதுவும் வந்துடும் சொல்றாருன்னு பயமா இருக்குது. 2 முருங்கைக்காய்க்கு ஆசைப்பட்டு கடவுளே நான் படுற அவஸ்தை இருக்கேன். மா ஸ்கூல் டைம் ஆச்சுமா. ஸ்கூல் டைம் ஆச்சா? வா இப்பதான் எழுந்தியா நீ? ஆமாம்மா அப்பா என்னை எழுப்பவே இல்லைம்மா. சரி அண்ணா எழுந்துட்டேனா? எழுந்துட்டேம்மா, நான் தான் எழுப்பினேன். சரி போய் பல்ல விளக்கிட்டு மூஞ்சிலாம் கழுவிட்டு அப்படியே குளிச்சுட்டு வந்துடுனா அம்மா வந்து உனக்கு தலைவாரி விடுறேன். டிஃபன் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பலாம். சரிம்மா. அப்பா எங்கம்மா? உங்கள் அப்பாவா கோயிலுக்கு போயிருக்காரு. ஏன் கோயிலுக்கு போயிருக்காரு? சாமி பார்த்துரும்னா அதை பார்க்கறதுக்கு போயிருக்காரு. கோயில்ல எனக்கு சுண்டெல்லாம் புளியோதரம் தராங்க, அதனால அப்பா வேணாம் சொல்லி அனுப்பிச்சிருக்கீங்களா? எங்க கோயிலுக்கு போனா சுண்டல புளியோதரம் வேணாத்துக்கு தான் போனோம். சாமி கும்பிடலாம் போகக்கூடாதா? அம்மா கோயிலில் பிரசாதம் கொடுத்தாதானே போய் கோயிலுக்கு போயிட்டு சொல்லுவீங்க, அதானே அப்பா அனுப்பிச்சிருக்கீங்க. குடி டைம் ஆகுது வேறு, போய் குளிப்போ. அப்படியே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சக்கரை பொங்கல் வேணா சொல்லுங்கம்மா. சக்கரை பொங்கல் சூப்பராக இருக்கும். இவ வேற சொல்கிறேன். அம்மா செய்கிற சமையலை விட கோயிலில் கொடுக்குற பிரசாதமே சூப்பராக இருக்கும். இன்னைக்கு தப்பிச்சிட்டோம் அம்மாவோட சமையல்லேருந்து. ஐயோ சாம்பார் வேறு அடிக்க போய் வாசனை அடிக்குது, என்னாச்சு தெரியல. ஏம்மா கேஸ்லாம் ஆஃப் பண்ணி தானே வந்தேன். ஆஃப் பண்ணிட்டியா? ஏதா சாத்தி அதை அடிப்பிக்கிற வாசனை தானே நான் இருந்தேன். சாம்பார் கதை முடிஞ்சுதா? சரி உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அங்கே ஏதாவது பிரசாதம் கொடுத்தா வேணாம்னு சொல்ல வேண்டியது தான். அம்மா அப்படியே பிளாக் ரிப்பன் கூட வேணாம் சொல்லுங்கம்மா அப்பாவை. ஏன்டி இப்போதான் ஸ்கூல் திறந்தாங்க, புதுசாக வாங்கி கொடுத்தேன். எங்க ரிப்பன் எங்கே போட்டா? அது அவுத்து வச்சம்மா, இங்கே தான் தின்ன மேலே என் சாயங்காலம் வந்து ஸ்கூல்லேருந்து வந்தவொடனே அது அப்படியே காற்றுல அப்படியே பறந்து அப்படியே போயிடுச்சு, தூரமாக காணாமல் போயிடுச்சு. இது ரிப்பன் காணாமல் போயிடுச்சா? ஆமாம்மா அப்பா வேணாம் சொல்லுங்க. 1 மீட்டர் 2 மீட்டர் ரிப்பன் என்ன சொல்லுங்க. ஆமாம் இந்த குடும்பிக்கு 1 மீட்டர் ரிப்பன் வேற. ரிப்பன் போடாமல் ஸ்கூலுக்கு வரக்கூடாது பிடி மிஸ் சொல்லியிருக்காங்கம்மா. நேற்று பசங்க நிறைய பசங்க அடிச்சாங்க தெரியுமா? கண்டிப்பாக வேணாம் சொல்லுங்க. சொல்றேன்டி போடி. இப்போதான் நிம்மதியா இருக்குது. அப்பா வந்துட்டாரு. ஏனே எழுந்துட்டியா நீ? அப்பா வந்து எழுப்பதுக்குள்ளேயே? ஆமாப்பா எழுந்துட்டேன் பா சீக்கிரமாவே. அம்மத்து குட்டி போ பிரஷ் பண்ணிட்டு குளிச்சிட்டு வாமா ஸ்கூல் கிளம்பலாம். அப்பா கோயிலுக்கு போனீங்களே பிரசாதம் வாங்கி வரலையா? இது பிரசாதமா? ஆமாப்பா கோயில்ல வந்து சுண்டல் அந்த புளி சாதம் சக்கரை பொங்கல் அதான் தருவாங்க, அதெல்லாம் வாங்கி வரலையா? அதெல்லாம் எதுவுமே கொடுக்கலையாம்மா இன்னைக்கு? ஏம்மா பிரசாதமே தரலையாம்மா கோயில்ல? சரி அம்மா சமைச்சிட்டல அதே சாப்பிட்டுக்கலாம் விடு. ஏம்மா சாம்பார் தான் அடி பிடிச்சி வச்சம்மா. இந்த சாம்பார் அடி பிடிச்சிச்சா? ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டு தாண்டி போனேன், அதுக்கப்புறம் பார்த்துக்க முடியாதா? எதுக்கு இப்போ கத்துறீங்க? அவ்வளோ பொறுப்பு போட்டு அவ்வளோ சாம்பார் வச்சிருக்கேன்டி. அடி பிடிச்சி போச்சா யாரும் சாப்பிட்றது? அடி பிடிச்சி போட சாம்பார் சாப்பிட்டு வயிறு வழியில் குழந்தைங்க கஷ்டப்படுறதுக்கா? உங்ககிட்ட அவ்வளோ தூரம் படிச்சு சொல்லிட்டு போனா இந்த மாதிரி வேலை பார்த்துருக்கேன் நீ. அது ரொம்ப ஒன்றும் அடிப்பிடிக்கல, லேசாக தான் அடி பிடிச்சிருக்கோம். கூட எதிர்த்து பேசி அவளுக்கு நல்லா வாட்டப்பட்டு போய் இருக்கு உடம்பு. அப்பா அம்மாவை திட்டாதீங்கப்பா. அம்மாவை திட்டலமா, சாம்பார் அடி பிடிச்சி போச்சுல. இப்போ எப்படி நம்ம சாப்பாடு எடுத்துன்னு போகிறது ஸ்கூலுக்கு சொல்லு? நம்ம வேணா புளி சாதம் செஞ்சுக்கலாமாப்பா? சரிம்மா நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன்ப்பா. அம்மாவை திட்டாதீங்கப்பா, பாவம்ல அம்மா. சரிடி தங்க, அம்மாவை நான் திட்டல. நீ போ பாரு. சின்ன குழந்தைங்களாம் எப்படி நடந்துக்கணும்னு நமக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு நம்ம நடந்துன்னு இருக்கோம். எரும மாடு மாதிரி உட்காந்து இருக்கா சின்ன மேல. ஏன்டி உங்ககிட்ட தான் பேசிருக்கேன், என்னமோ காது கேட்காத மாதிரி உட்காந்து இருக்க. அது ஒண்ணும் இல்லைங்க, சண்டை முடிஞ்சிச்சு என்னன்னு தெரியல, சத்தத்தையே காணோம். உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. திருந்துவோம் பொறுமையா திருந்துவோம்,